கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைவேறின பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு நிறைவேறின தீர்க்க தரிசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தீர்க்க தரிசனம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிற இடம் சங்கீதம் 22:1. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறிச் சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று இந்த வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் எவ்விதமாக நிறைவேறினது என்பதை நாம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அடுத்தபடியாக மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 34வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். இவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலே சங்கீத தாசனாகிய தாவீது இயேசுவை குறித்து எழுதி வைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. சங்கீதம் 22:1 என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்தார். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு முன்பாக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறார். அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி என் தேவனே, என் தேவனே என்று சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. இயேசு இந்த பூமியிலே மனிதனாக வெளிப்பட்டார். மனிதனாக வெளிப்பட்ட போது உலகத்தின் சகல ஜனங்களுடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஆகவே அவர் சௌந்தரியம் இல்லாமல், அழகில்லாமல் அனைத்து பாவங்களையும் சுமந்தவராக சிலுவையிலே தொங்கினார். தேவனுடைய முகம், பிதாவாகிய தேவனுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. ஆகவேதான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று மனிதனாக வெளிப்பட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்த இயேசு பிதாவாகிய தேவனை நோக்கி கூப்பிட்டார். இவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலே இயேசுவை குறித்து நிறைவேறின இன்னொரு தீர்க்க தரிசனம் துல்லியமாய் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையிலே நிறைவேறினது. இவ்விதமாக கூப்பிட்டு அவர் தம்முடைய ஆவியை ஒப்புக் கொடுத்தார். எவ்வளவு சிறப்பான தெய்வம்! இந்த பூமியிலே மனிதனுடைய மீறல்களுக்காக காயப்பட்டு, அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டு, பாவங்களை சுமந்து தன்னுடைய ஜீவனையும் ஒப்புக் கொடுத்த அந்த மாபரன் பழைய ஏற்பாட்டிலே தன்னை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் முழுமையாக நிறைவேற்றி எல்லாம் முடிந்தது என்று தன்னை ஒப்புக் கொடுத்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.